ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் பசங்களா. ஸோ பசங்களா, இப்போ நான் உங்களை எதுக்கு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் கருத்துக்கள், ஸோ சில உண்மைகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ பசங்க, நீங்கள் இப்போ ஹெக்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய டைமில் சில விஷயங்களை எனக்கு தூக்கி ஓரமாக வச்சிடணும். அப்போ அதில் ஒரு டாபிக் தான் இஸ் நீட் சேஞ்சிங். ஆமாம், ஸோ நீட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எந்த விதமான சேஞ்சஸ் அண்ட் அது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸும் நம்ம என்டிஏ கிட்ட இருந்து வரலை. பட் என்டிஏ கிட்ட நம்மளோட எஜுகேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் அவங்கெல்லாம் அந்த பர்சன்ஸ் எல்லாம் பேசுகிறப்ப அவங்க என்ன சொன்ன வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் ஒரு அடாப்டபிலிட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம், இப்படியெல்லாம் ஒரு மெஷர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் அப்படின்னு சில ப்ரொபோசல்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொபோசல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ப்ரொபோசல்ஸ்னால உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கோ உங்களோட சீட்ஸுக்கோ ஏதாச்சும் பாதிப்பு வரப்போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்க பார்க்க போறோம் பசங்களா. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். நீட் சேஞ்ச் ஆகுதா, மாற்றம் அடைய போகுதா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடணும் பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் செஷனை மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த டவுட் இருந்ததுன்னா. ஓகே, பிகாஸ் இந்த செஷனை முடிச்சுட்டு நீங்க கிளம்புறப்ப இதுக்கப்புறம் டவுட் இருக்கக்கூடாது. ஒரே விஷயம் தான் உங்களோட மைண்ட்ல இருக்கணும், விச் இஸ் நீட் 2025 என்ன ஆளாலும் பரவாயில்ல, நான் கிராக் பண்ண போறேன் மேம், நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்காக போராட போறேன் அப்படிங்கறத உங்க மைண்ட் செட்டா இருக்கணும். ஸோ உங்களோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு தாட் இதோட முடியணும் பசங்களா. ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட டைம் கிடையாது வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், என்டிஏல நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எக்ஸாம் வைஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனிங், அந்த உள்ளுக்குள்ளார இருக்க ஹைரார்கி ஃபங்க்ஷனிங் அதுலேயுமே மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிறதா நம்மளோட என்டிஏ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் கரெக்டாக ஹைரார்கி ஃபாலோ பண்ண போகிறோம், கரெக்டாக இவங்க தான் ஹையர் அஃபீஷியல், இவங்களுக்கு கீழே இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாங்கள் ஒரு குரூப்பை நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு டெக்னிக்கல் எரர்ஸ் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும். அண்ட் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், கொஷின் பேப்பர் கொடுத்து அனுப்புகிற லாரி ஆகட்டும், இல்லை ஆட்டோ ரிக்ஷா ஆகட்டும், எல்லாமே இந்த டைம் பார்த்து கதவு இருக்க ஆட்டோவாக கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளார செக்யூரிட்டி வைஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் எடுத்துட்டு வர போகிறோம். இன்விஜிலேட்டருக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், ஏன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 200% ரொம்ப கம்பல்சரியா மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஹாவ் கம் அப் வித் தீஸ் ஐடியாஸ். அண்ட் இதோட மட்டும் அவங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களுக்கு கெட்ட நேரமா நம்மளுக்கு கெட்ட நேரமான்னு தெரில, ஒரு பெரிய அப்படியே ஒரு போராட்டமே மழை பெஞ்சோஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு, ரைட். ஸோ பேப்பர் லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்ஸில் நிறையா பிரச்சனை, எதை நம்ம சால்வ் பண்ணுறது, அந்த வருஷம் எடிசன் புக்கை ஃபாலோ பண்ணுறதா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு 1008 பிரச்சனைகள், ரைட். ஐஐடி ப்ரொஃபஸர் வரைக்கும் வச்சு கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த டைம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு எக்ஸாமில் ஒரு டவுட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா லைனாக அடுத்து வரக்கூடிய நம்மளோட நெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கியூட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக வந்துடுது. இஸ் திஸ் எக்ஸாம் கிரெடிபிள், இஸ் திஸ் எக்ஸாம் லயபிள், நம்ம இதை யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த எக்ஸாம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற வரைக்கும் ஒரு டவுட் ஏற்படுத்திடுது பசங்களா, ஏற்படுத்திருச்சு. அதிலிருந்து வெளியே வரைக்கே நம்ம 4-5 மாதம் போராடணும், ரைட். ஸ்டில் பீப்புள் வில் பி திங்கிங், இல்லை லாஸ்ட் இயர் அன்ஃபேர், எஸ் இட் இஸ் அன்ஃபேர், பட் இந்த வருஷம் அதை ஃபேராக மாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முழு மூச்சோட செயல்பட போகிறதா சொல்லியிருக்காங்க பசங்களா. அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வைஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பசங்களா, எகெயின் ஐ எம் சேயிங், இதோட உங்களுக்கு இருக்க எல்லா கன்ஃபியூஷன்ஸையுமே வைப் அவுட் பண்ணிடணும். பிகாஸ் இதுக்கப்புறம் ஏதாச்சும் அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எந்த ஒரு செகண்டரி மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க, படிக்கிறத மட்டும் கோலா வைங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது, உங்களை நம்பி உங்கள் கனவு இருக்குது. ஓகே, அதை எப்பவுமே மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
புரியுது இல்லையா பசங்களா? அப்ப பாருங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் எங்ககிட்ட பிளான் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப என்னென்ன பிளான் அப்படின்னு பாருங்க. ஸோ நெசசரி ட்ரைனிங், இன்விஜிலேட்டர்ஸ்க்கு A to Z நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 2 ட்ரைனிங் கிளாஸ் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்காது, 100% நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே, நான் கிளாஸை விட்டு வெளியவே போய் தீருவேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டை கூட எப்படி கிளாஸில் உட்கார வைக்கிறதுங்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இன்விஜிலேட்டர்ஸை உள்ளே அனுப்புவோம், சூப்பர்வைசர்ஸை உள்ளே அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது லிமிட்டிங் அவுட் சோர்சிங் ஸ்டாஃப்ஸ், எக்ஸ்டர்னல் சென்டர்ஸ் அண்ட் பிரைவேட் வென்யூஸ். சும்மா யாரு கேட்டாலும் உனக்கு என்ன எக்ஸாம் சென்டரா வேணுமா, வச்சுக்க போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு பர்ஃபெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு போர்ட்டபிலிட்டியோ நிறைய இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அந்த எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம் சென்டரா ஒரு வென்யூவா வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வென்யூலையும் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு கிரைட்டீரியாக்குள்ளார வரல அப்படின்னா டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து என்ன ஆக போறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சென்டரை நாங்கள் எடுக்க போறது கிடையாது. அண்ட் எக்கச்சக்கமான அவுட் சோர்சிங், அதாவது வெளியிருந்து உள்ள ஆட்கள் எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா, இந்த இன்விஜிலேட்டர்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப இஷ்டத்துக்கு நிறைய நம்பர்ஸ்ல நாங்கள் எடுக்க போறது இல்லை. பெர்ஃபெக்ட் ட்ரைனிங் கொடுத்து ஸோ எக்ஸப்ஷனலா இருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் பர்சன்ஸை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அடாப்டிவ் டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி ஏன்னா நம்மளுக்கு இது எல்லாமே ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு டெஸ்ட் தான், ரைட்? அப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம யூகேஜி குழந்தைங்க மாதிரி ஓஎம்ஆர் ஷேட் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி பசங்களா? வி ஹாவ் டு அப்கிரேட் இல்லையா? அதையும் வந்து அவங்க அதையும் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க என்னெல்லாம் யோசிச்சாலும் சரி, நம்மளுக்கு என்ன மேம் சொல்லியிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பசங்களா. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் இன்னும் அப்ரூவல் ஆகலை, ஸ்டில் அண்டர் டிஸ்கஷன். ஓகேவா, ஸ்டில் இட் இஸ் ஆன் த டேபிள். அவங்க வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியே முடிக்கல. அப்ரூவ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும், ஆனால் நம்மளுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வரல. ஸோ அவங்க எதையுமே இன்னும் அப்ரூவ் பண்ணலை. பட் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டு வர போறோம் எக்ஸாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்ஷன்ல என்னென்ன மாற்றங்கள் எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ பாருங்க என்னென்னலாம் அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஹைபிரிட் மோட்ல நடத்தலாம். மேம் ஹைபிரிட் மோட்னா என்ன மேம்? கம்ப்யூட்டர் மோடுக்கே எனக்கு வருமானு தெரியல, ஹைபிரிட் மோட்னா நான் எப்படி மேம் சொல்றேன்? ரைட். அடுத்தது பாருங்க, மல்டிபிள் ஸ்டேஜ் செலெக்ஷன், மல்டி ஸ்டேஜ் செலெக்ஷன். ஓகேவா, ஸோ நீட் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் எல்லாத்துக்கும் காமன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை மல்டி ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் அட்டெம்ப்டிங் எக்ஸாம் வந்து நீ இஷ்டத்துக்கு அட்டன் பண்ணிட்டே போகலாம் இருக்கிற அந்த லிமிட்ஸ் வந்து அவங்க செட் பண்ணலான் இருக்காங்க. 5 டைம் தான் எழுத முடியும், 6 டைம் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க பசங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ரூவலுக்காக போயிருக்கக்கூடிய என்ன சொல்றது ஐடியாஸ். இதெல்லாம் தான் வந்து சேஞ்சஸாக வந்து எடுத்துட்டு வர போற ஐடியாஸாக இருக்கு. இன்னும் அப்ரூவல் ஆகல, திரும்ப சொல்றேன். ஸோ இதெல்லாம் நினைச்சு ப்ரெஷர் ஆயிட்டு இருக்காதீங்க. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த ஐடியாஸ் தி ஹேவ். மேம் அப்போ இந்த ஹைபிரிட் மோட் மல்டி ஸ்டேஜ் செலெக்ஷன்னா என்னது, அதெல்லாம் என்ன மேம் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பசங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, ஈவன் நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எவ்வளோ எக்யூப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஐ பிலீவ் we are bringing a massive, ஓகேவா, it will be very helpful for you பசங்களா. உங்களுக்காக ஒரு மேசிவான ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நாங்கள் எடுத்துட்டு வர போகிறோம். நம்ம சைலம்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் உங்களுக்காக வரப்போகுது பசங்களா. ஜான்வரி 5 அன்னைக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. எனக்கு எதுக்கு மேம் இந்த என்ட்ரன்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பசங்களா, நம்ம மைண்ட் எப்படி வேணா எப்போ வேணாலும் மாறலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஓன் பிரதரே ஹி வாஸ் 3rd in JEE மெயின்ஸ். ஓகேவா, ஸ்டேட் லெவலில். ஆனால் வாட் ஹி டிட் இஸ், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் காலேஜ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹி சடன்லி சேஞ்ச்ட் ஹிஸ் மைண்ட். ஓகே, அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்றைக்குமே மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ 10th இருக்கக்கூடிய உங்கள் தம்பியோ தங்கச்சியோ, 12th இருக்கக்கூடிய உங்கள் ஜூனியர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்களோ, இல்லை 11th இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்களோ, இல்லை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், பட் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தேவை, எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை,
ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்ததுதான் பசங்களா இந்த நெஸ்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுல நீங்க ஜைலம்ல சேர்ந்து ஜைலம்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸையுமே ஸ்காலர்ஷிப்ஸ்ல உங்களால படிக்க முடியும். ஓகே, 2 இயர் இருக்கு, 1 இயர் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிக்க முடியும். புரியுதா பசங்களா? ஸோ 1 crore வர்த்தான ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வர போறோம். ஓகேவா? ஸோ 1 crore வர்த்தான ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வரோம் பசங்களா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்க கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பேக் போன் மாதிரி. அதனால அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. 1 crore வர்த் ஸ்காலர்ஷிப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க அந்த ஸ்காலர்ஷிப்ல நீங்க என்ன கேட்டகரியில நீங்க எழுதுறீங்களோ அந்த கேட்டகரியில டாப் 100க்குள்ளார இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய கன்செஷன் இருக்கு நம்மளோட டியூஷன் ஃபீஸ்ல. ஓகேவா? பாருங்க, 100% கன்செஷன், 90%, 80% அப்படிங்கிற மாதிரி உங்க ரேங்க் லிஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல மாறும். ஓகேவா? அண்ட் பசங்களா, மேம் இது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, இதுல எங்களுக்கு நாங்க நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு ரிசல்ட் அப்லோட் ஆகும். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை. உங்க கூட எழுதின எல்லாத்தோட ரிசல்ட்டுமே உங்களால பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு கிரெடிபிளா இருக்கு, எவ்வளவு லயபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதனால டிரான்ஸ்பரன்சி இங்க ஒரு பிரச்சனையே இருக்காது பசங்களா. இது ஆஃப்லைன் மோட்ல உங்களுக்கு நடக்க போகுது. ஆஃப்லைன் மோட்ல கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 சென்டர்ஸ்ல நடக்க இருக்கு பசங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஹால் டிக்கெட்டை நீங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா January 5 நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் உங்களோட கிளாஸ் 12. ஓகேவா? ஸோ 10th-க்கானது, அதுக்கப்புறம் 11th-க்கான சிலபஸ் இங்க இருக்கு. இந்த மெட்டீரியலை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலகிராம் குரூப்ல போட போறோம். அங்கிருந்து நீங்க இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க சிலபஸை படிச்சுக்கலாம். ஓகேவா பசங்களா? புரியுதா? அப்ப இந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. January 5 அன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஈவன் இஃப் யூ ஆர் a repeater, நம்ம எந்த அளவுக்கு 12th சிலபஸ்ல இருக்கோம் அப்படிங்கறதையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரைட்? தெரிஞ்சுக்கலாம். அது கூட you people are going to get 1 crore worth scholarship. ரைட்? அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படணும் பசங்களா. ஏன்னா இது ஒரு பிக்கெஸ்ட் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க ஜூனியர்ஸ், உங்களோட தங்கச்சிகள், தம்பிகள் அவங்களுக்கெல்லாம் மறக்காம போய் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் பசங்களா. பெட்டர் வே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஹரி அப், பிகாஸ் உங்க ட்ரீமை நாங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த நியூ இயர் கிஃப்ட் பசங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ ஹைப்ரிட் மோட்னா என்னது மேம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்யூட்டர் டெஸ்ட் பிளஸ் ரிட்டன் டெஸ்ட் மாதிரி 2 கம்பைண்டாக இருக்கும் பசங்களா. கொஸ்டின் பேப்பர் அந்த டைம்ல கரெக்டா எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம்ல உங்களுக்கு முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர்ல லோட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் OMRல நீங்க ஷேட் பபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும். நீங்க பபிள் பண்றது ஆஃப்லைன்ல இருக்கும். அதாவது பேப்பர் அண்ட் பென் வச்சு நீங்க OMRல பபிள் பண்ணுவீங்க. ஆனா அந்த OMR பயங்கர செக்யூரிட்டி அண்ட் பயங்கரமான செக்யூரிட்டியோட பத்திரமா எடுத்துட்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். இது மூலியமா கொஸ்டின் பேப்பர் லீக்கோ இந்த ஸ்ப்ரெட்டிங்கோ நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னா, மல்டி லெவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மல்டி லெவல் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். விச் இஸ், இப்போ JEE எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, JEE மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா நீங்க NITஸ்க்கு மட்டும்தான் போக முடியும். அதுவே JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் பசங்களா, அதுல JEE அட்வான்ஸ்ல ஒரு பெர்சன்டைல் இருந்தா மட்டும்தான் நீங்க IITஸ்குள்ளார போய் ஒர்க் பண்ண முடியும். கரெக்டா? அங்க போய் படிக்க முடியும். அப்ப அதே மாதிரி நம்ம நீட், டாக்டர், மெடிக்கல் கோர்ஸுக்கும் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பசங்களா, எகெயின் ஐ எம் சேயிங், இது எல்லாமே அப்ரூவல்காக வெயிட்டிங்ல இருக்கே தவிர இது கண்டிப்பா நாளைக்கே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்ராக்சிமேஷனுமே கிடையாது. நடக்கலாம், இல்ல சடனா இதெல்லாம் மாத்திட்டு நாங்க அதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு திடீர்னு இன்னொரு இது கூட அவங்க சொல்லலாம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த அப்டேட்ஸுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன்னா இவங்க சொன்ன இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஹைபிரிட் மோட்.
இந்த ஹைபிரிட் மோட் அப்படிங்கிறது நீங்க ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுறப்ப நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டா? எப்போ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஒரு 4 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 4 டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். அதை தாண்டி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஏன்னா இது வரலாம், வராமையும் போகலாம், வந்தாலும் அவ்வளவுதான். ஒரு 4-5 நாள் ப்ராக்டிஸ்ல யூ பீப்புள் கேன் நெயில் இட். ஓகேவா? டக்குன்னு முடிச்சிருவீங்க நீங்க. அடுத்தது பாருங்க பார்க்கலாம், மல்டி லெவல் செலெக்ஷன். இது நம்ம நீட் முடிச்சு நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போடுறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி? கவுன்சிலிங் போடுறப்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அதை கொண்டு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி யோசிக்கலாமா? எதை எப்பப்ப யோசிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? அப்ப நீங்க இந்த டைம் என்னதான் பசங்களா பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீங்க இது வந்து எப்படி இருக்கு, குட்டா பேடா அப்படின்னு சொல்லி நீயா நானா வந்து கண்டக்ட் பண்ணாம, ஒரு டிபேட் வச்சுக்காம, வளைச்சு இதுக்கான நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடி வேஸ்ட் பண்ணாம நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல மட்டும் 100% கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம படிச்சுட்டு இருக்கிறவங்க நம்ம 25 லட்சம் பேர் இப்ப அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுல 15 லட்சம் பேர் அப்படிதான் படிப்பாங்க. அதுல 1000 பேர் இன்னும் தெய்வங்களா இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன சொல்லியிருக்கு, என்ன நடக்க போகுது, அவங்க வீட்டில் என்ன சமைச்சாங்க, இவங்க வீட்டில் என்ன சமைச்சாங்க, என்டிஏ நல்லா இருக்கா அப்படின்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பசங்களா. ஓகே, ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கையில கிடையாது. இட் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். நம்ம கையில் என்ன இருக்கு அப்படின்னா உழைப்பும் கன்சிஸ்டண்டா அதை பண்ணிட்டே இருக்கிறது தான். அப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க பசங்களா. என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மார்னிங் டைம் டேபிள் எப்படி இருக்கணும், பேக்லாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இதை பற்றியெல்லாம் படிங்க. ஏன்னா நீட் 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா நீட் 2025க்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ஈஸி லெவல் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை டிஃபிகல்ட்டாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணலை அப்படின்னாலுமே ஃபிசிக்ஸை வச்சு தான் நம்ம பேசுவோம். ரைட்? லாஸ்ட் 2 to 3 years பார்த்தீங்க அப்படின்னா 35% 45% தான் அதோட டிஃபிகல்ட்டி ரேஞ்சே இருந்திருக்கு. அப்போ இனி போக போக டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணத்தான் நினைப்பாங்க. அப்போ 2025 இஸ் ரியலி லட்டு ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு. அதனால 100% போடுங்க பசங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம கையில கிடையாது. டெய்லி நைட்டு தூங்க போறப்ப ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் என்ன பண்ண போறோங்கிற ஐடியா இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்ம பண்ணுவோம், ஏன் என்னால முடியாது, நான் பண்றேன். பசங்களா ஒரு தின் லைன் தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் நடுவில். ஓகே, என்னால மட்டும் முடியும் அப்படிங்கிறது இங்க யாருமே நம்ம பசங்க கிடையாது. என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க யோசிக்கணும். ஓகே, தவறுகள்ல இருந்து திருத்திக்கங்க. என்னென்னலாம் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத போய் பாருங்க. ஓகே, ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, பிசிக்ஸ்ல, பயாலஜில எப்படி இருந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐடியா வச்சுக்கோங்கடா. அந்த ஐடியாவை வச்சுட்டு மேக் இட் இன்டு அ ஹோல் திங். இது எல்லாம் ஒரு நாள்ல நடந்துராது. அதனால தான் சொல்றேன், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. அப்படியே டேக் இட் லைட்டா எடுத்துறாதீங்க. டேக் இட் லைட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிடுவோம். அதனால அதை பண்ணவே பண்ணாதீங்க பசங்களா. ஸோ நம்ம படிச்சதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சு வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாரும் எழுதுறப்ப நம்மளோட மார்க் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம், ரேங்க் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இது ஒரு மினி நீட் மாதிரி தானே நடக்குது. அப்போ நீங்க அதை வந்து ஒரு டைம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. நம்மளுக்கு எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கா, எந்த கான்செப்ட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியும், உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? ஸோ பசங்களா, திரும்பவும் சொல்றேன், இது ஒரு லைஃப் டைம் பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்கடா. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஹால் டிக்கெட் கையில் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி 5 என்ன சூழ்நிலை அப்படிங்கறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரைட்? ஏன்னா டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கொசரமே நீங்க போவீங்க. ரைட்? அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. அவங்க ஜூனியர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பேக் போனா இருக்க போகுது. ஏன்னா 1 crore worth ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அதனால ஸோ பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் பி லைக், இதுதான் இப்படிதான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வாங்க. ஓகே, பிகாஸ் உங்களை விட உங்களை பெஸ்ட்டாக மோல்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் பசங்களை, அதை மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீட் 2025 இஸ் ஆர்ஸ் நோ மேட்டர் வாட். ஓகே, ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் பசங்களா. அது வரைக்கும் கச்சன்னு சொல்லி மைண்ட் ஆசிலேட் பண்ணிகிட்டே இல்லாமல் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ லவ் யூ லாட்ஸ் பசங்களா. நான் இந்த மெட்டீரியலை டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யாரெல்லாம் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி இந்த ஓவர் திங்கிங்
கைஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒன்றும் ஆகாதுடா, படிக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. ஓகே, ஸோ பசங்களா எப்போ சொல்கிறதான், யூ பீப்புள் ஆர் மை வாரியர்ஸ். ஸோ ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ பசங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எல்லா டீவியேஷனையும் எடுத்து தள்ளி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருங்க. நெக்ஸ்ட்டுக்கு மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், ஹாவ் அ கிரேட் டே. திஸ் இஸ் மீ யோர் Shobhi ma'am. யூ பீப்புள் நோ when Shobhi ma'am is here, no fear, right? இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, bye everyone, have a great day.